சாட்டையை எடுத்த மோடி கல்வி மாஃபியாக்களுக்கு விழுந்த பேரடி. நேரடியாக பாஜகவை எதிர்க்கும் அண்ணாமலை தமிழகத்தை ஒதுக்கி வைக்கும் டெல்லி பாஜக. திமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் உருவாகிறதா? டெல்லியில் நடந்தது என்ன? பல்வேறு அரசியல் பரபரப்பு தமிழகம் வருகை தரும் அமித்ஷா. அமைதி காக்கும் விஜய். விஜயை நேரடியாக போட்டு தாக்கும் எதிர்க்கட்சிகள். என்ன நடக்கிறது அரசியல் களத்தில்? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு பரபரப்பான சம்பவங்கள் நடந்தாலும் அண்ணாமலை மீதான விமர்சனங்கள்ங்கிறது தொடர்ந்து வட்டம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அண்ணாமலை ஏங்க அதை பத்தி பேசல, இதை பத்தி பேசலன்னு அண்ணாமலையை வம்பிழுக்கிறதாவே இங்க ஒரு கூட்டம் தமிழகத்துல இருந்துகிட்டு இருக்குதுங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சவுக்கு சங்கர் உட்பட பலரும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மேல தேவையில்லாத விமர்சனங்களை இவங்க எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் ஒரு படி மேல போய் பாஜகவை சேர்ந்த சமூக வலைதள ஊடகவியலாளர்கள் எல்லாம் இப்படி போய் எல்லாம் வச முடியுமோ அவங்க வசப்படி டுடே நடத்தின நிகழ்ச்சியில தெளிவா சொல்லிட்டாரு. வளர்ச்சிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சமமா இருக்கணும். அது குஜராத்தை மட்டுமே மையமா வச்சு வளர்ச்சிங்கிறது நடக்கக்கூடாது. விளையாட்டு போட்டிகள்னால அங்கதான் நடத்துறாங்க, தொழில் முனைவோர் மாநாடுனால அங்கதான் போகுது, பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் குஜராத்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே மோடியும் உள்துறை அமைச்சரும் குஜராத்திக்காரர்களா இருக்கிறதுனாலே என்னவோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தையும் அண்ணாமலை எழுப்பியிருந்தாரு. இதைதான் இவங்க எல்லாருமே அண்ணாமலை மறுபடியும் பிரிவினையை பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இவரு திமுக மாதிரி தான். திமுக பாஜகவை எதிர்த்து பேசினது எல்லாமே இன்னைக்கு அதெல்லாம் ஒன்றும் நடக்கலன்னு சொல்லி திமுக எதிர்த்துதான் இன்னைக்கு அண்ணாமலை கையில பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு பாஜகவை மோடி எதிர்க்க வராரு அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே நம்ம எல்லாம் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்ல வேண்டியது இருக்குது. நேத்து இந்தியா டுடே கூட்டத்துல கூட அவர் என்ன சொன்னாரு? நான் மாநில உரிமைக்காக தேசிய உணர்வோடு நான் பணி செய்ய போறேன் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டாரு. நேத்து நெறியாளர் கூட உங்க நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஃபண்டிங்லாம் யாருங்க பண்றாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஏங்க 2 கை 2 காலு இதயமெல்லாம் இருக்குதுங்க, இதனாலதான் நான் பார்த்தீங்கன்னா அமைப்பை தைரியமா நடத்துறோம், அந்த தைரியம் எங்களுக்கு இருக்கு, அதுக்கு கருணையால அது நல்லபடியா செயல்பட்டு இருக்குதுலாம் திரு அண்ணாமலை அவர்கள் அவங்கள மூஞ்சிலேயே பளிர்னு சுளிர்னு பேசுற மாதிரி ஒரு பதிலையும் கொடுத்தாருங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனா இவங்களுக்கு எல்லாமே நம்ம ஒரு விஷயம் சொல்லணும். நேத்து அமித்ஷா அவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டாரு. பாகிஸ்தானுடைய ஆதரவு நபர்கள் எல்லாமே இந்தியாவில் 16 மாநிலங்கள்ல ஏறத்தாழ ஒரு 100 பேத்துக்கு மேல கைது பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு 16 வகையான பொருட்கள், வெடிப்பொருட்கள், பாகிஸ்தான்ல தயாரிக்கப்பட்ட கன்னு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கைப்பற்றி இருக்கிறாங்க. இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சதி வேலையை, நாச வேலையை இன்னைக்கு என்ஐஏ அமைப்பு உட்பட பல புலனாய்வு அமைப்புகள் தடுத்திருக்குது. அது அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் விட்டுட்டு இவங்க ஏதோ அண்ணாமலையை வசைப்பாடுறதே இவங்க ஒரு முழு நேர பணியாவே வச்சிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம நேத்து பாஜகவுடைய நிர்வாகிகள் எல்லாமே அறிவிச்சாங்க தேசிய அளவுல. அதுல தமிழகத்துல ஒரே ஒருத்தர் வெங்கடேசனுக்கு மட்டும்தான் தேசிய செயலாளருங்கிறத வாய்ப்பை கொடுத்திருந்தாங்க. அந்த பட்டியலுங்கிறது ஏறத்தாழ 6 பக்க பட்டியல் வெளியானுச்சு. அதில் தமிழகத்திலிருந்து ஒருத்தர் தான் இடம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்க இருக்கிற பாஜகவோட தலைவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் தேசிய தலைமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னவோ இங்க இனிமேலுக்கு தமிழகத்துல பாஜக ஒண்ணுமே நடக்காது, இனிமேலுக்கு நம்ம கூட்டணியிலேயே பயணிச்சுக்கலாங்கிற எண்ணத்திலேயே என்னவோ தமிழகத்துக்கு ஏதோ கணக்கு காட்டுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்களாட்டங்குது. அதுலயும் அக்கா வானதி அவங்களுடைய இடத்தையும் சீட்டை கிழிச்சு அமுச்சு விட்டாங்க. இனிமேலுக்கு இது தேராதுங்கன்னு டெல்லி தலைமையே புரிஞ்சுக்கிச்சுன்னு தான் நம்மளோட பார்வையாகவும் இருக்குது. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது ஏன் மறுபடியும் அண்ணாமலை சம்பந்தமாவே இவங்க ஒரு தீவிரமான விமர்சனங்கள் வைக்கிறாங்கிறத நம்ம எல்லாமே ஒரு கேள்வியாவே கேட்க வேண்டியதாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் ஒரு மாநிலத்தினுடைய முடிவுங்கிறது டெல்லியில உக்காந்தியோ, செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில உக்காந்தியோ, பனையூர்ல உக்காந்தியோ, கோபாலபுரத்துல இருந்து உக்காந்தெல்லாம் எடுக்கக்கூடாது. மக்கள் கிட்ட இருந்து மக்களுடைய குறைகளை நேரடியாக கேட்டு அது பிரகாரம் முடிவெடுக்கணுங்கிறது அண்ணாமலை அவர்களுடைய பார்வையாகவும் இருக்கு. இதுதான் அவங்களோட நிர்வாகிகளுக்கும் அண்ணாமலை அவர்கள் பேசினாரு. சுதந்திர தினத்தன்று கூட கிராம சபை கூட்டத்துல வீதி லீடர்ஸ் அமைப்பு கலந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அண்ணாமலை அவங்களுடைய நிர்வாகிகளுக்கு வலியுறுத்தினார். அண்ணாமலை அவர்கள் கடைமட்ட அடிப்படை
இப்ப சீர்படுத்தக்கூடிய வேலையை தான் அண்ணாமலை அவர்கள் செய்யறாரு. மிக தெளிவா அவருடைய பாதையை ஒவ்வொன்னா எடுத்து வராருங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஆனா இவங்க எல்லாமே அண்ணாமலை கொங்கு மண்டலத்தினுடைய அண்ணாமலை அவங்க ஜாதிக்கு கட்சி, அண்ணாமலை மாவட்டத்துக்கு 3 மாவட்டத்துக்கு தான் அரசியல் எல்லாம் பேசினாரு. சென்னையில கூட்டத்தை பாத்தீங்கல்ல, எவ்வளவு பெரிய கூட்டம் சென்னையினுடைய தலைநகர் நடத்தி காட்டிட்டாரு. இன்னமும் இவங்க விமர்சனங்களை தான் அண்ணாமலை அவர்கள் மேல வைப்பாங்களாங்கிறது நமக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். அது அண்ணாமலை அவர்களுடைய காலமும் சூழலும் முடிவு பண்ணுங்கிறது மறுக்க முடியாது, மாற்றவும் முடியாது. அண்ணாமலை தவிர்க்க முடியாத சக்திங்கிறத நிச்சயமா தமிழக அரசியல்வாதிகள் யாருமே மறுக்கவே மாட்டாங்கிறதா யதார்த்தமான விஷயமாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரதமர் அவர்கள் சுதந்திர தின உரையில மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. இந்த எஜுகேஷன் மாபியாக்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான் மோடி அவர்கள் வெளியிட்டாரு. இனிமேலுக்கு ஆன்லைன்லயே மத்திய அரசு நேரடியா கோச்சிங் கொடுக்கும். நேரடி வகுப்புகளுக்கு, அதாவது இந்த ஜேஇ, நீட்டு இந்த மாதிரியான வகுப்புகளுக்கு எல்லாமே மத்திய அரசே நேரடியா பயிற்சி கொடுக்குங்கிறதா பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு. உடனே இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் இதெல்லாமே வழக்கமா மோடி அவர்கள் சுதந்திர தினத்து உரையில அறிவிப்பு தான். எதெல்லாம் இதுக்கு முன்னாடி வெளியிட்டு எதெல்லாம் நிறைவேற்றிருக்காங்க அப்படின்லாம் பலரும் விமர்சனம் பண்றாங்க. ஸ்வச் பாரத் திட்டம் சுதந்திர தின உரையில அறிவிச்சதான். கிட்டத்தட்ட 12 கோடி வீடுகளுக்கு கழிவறையை கட்டி கொடுத்துருக்காங்க. குடிநீர் திட்டம், ஜல் ஜீவன் திட்டம் சுதந்திர தினையில அறிவிச்சதுதான். இன்னைக்கு தண்ணி இல்லாத போகாத எத்தனையோ கிராமங்களுக்கு சுத்தமான சுகாதாரமான குடிநீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு பிரதமர் அவர்கள். அது மட்டுமல்ல, தொழில்துறையில இந்தியா உற்பத்தி திறனை அதிகரிக்கணும், உற்பத்தி துறையில இந்தியா வேகமா வளரணும் அப்படிங்கிறது சுதந்திர பேசினதான். இன்னைக்கு மொபைல் போன்ல உலகத்திலே 2வது மேனுபேக்சரிங் இடம் இந்தியா. அது மட்டும் இல்லாம செமிகண்டக்டர் இன்னைக்கு இந்தியாவில் தொடங்க ஆரம்பிச்சு மேற்கத்திய நாடுகளுமே நம்பி இருந்த ஒரு சூழல் இன்னைக்கு மாறிட்டு இருக்குது. இன்னைக்கு ஸ்டார்ட் அப் பெரிய மாற்றம். காங்கிரஸ் காலத்தில் 400 இருந்துச்சு, இன்னைக்கு யோசிக்க முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் அப் இளைஞர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் நரேந்திர மோடிகள் சுதந்திர தின உரையில பேசினதுதான். அதுதான் இன்னைக்கு பேசினாரு. இது எல்லாமே இந்த கல்வி மாஃபியாக்களுக்கு மிகப்பெரிய அடி விழுந்துருச்சு. இனிமேலுக்கு இந்த நீட்டு, ஜேஇ எக்ஸாமுக்கெல்லாம் மாணவர்கள் இந்த கோச்சிங் சென்டர், கல்வி மாஃபியாக்களை நம்ப தேவையில்லை. மத்திய அரசே நேரடியா அதுக்குண்டான கோச்சிங்க கொடுக்க போது. அதுலயும் அக்டோபர் 2 இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறது ஒரு தகவல் வருது. அக்டோபர் 2 காந்தியுடைய பிறந்தநாள். இதுதான் ஸ்வச் பாரத் தான் அந்த டேட்ல தான் தொடங்கி வச்சாரு. சிறப்பா அந்த திட்டங்கள் போகுது. அதே மாதிரிதான் இந்த கோச்சிங் சென்டரையும் அக்டோபர் 2 தொடங்கி வைக்கிறதா ஒரு தகவல்கள் வருது. ஏழை எளிய மாணவர்களுக்கு உண்மையாலுமே இது வரப்பிரசாதமான ஒரு திட்டம். இன்னைக்கு சாதாரண ஒரு கூலி தொழில் ஒரு 20,000 25,000 சம்பளம் வாங்குற ஒரு பெட்ரோல் அவங்களுடைய முழு நேர சம்பளமும் இந்த கல்வி மாஃபியாக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கு. இனிமேலுக்கு அது எல்லாமே மாறுங்கிற ஒரு யதார்த்தமான உண்மையும் நம்ம இதனுடைய காணொளி வாயிலா மக்களுக்கு தெரியப்படுத்துறது நம்மளுடைய கடமையாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு முக்கியமா திமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர போறாங்கன்னு பல விஷயங்கள் இன்னைக்கு அரசியல் தளத்துல வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே ஏற்கனவே கனிமொழி அவர்களுக்கு, ராசா உட்பட பலருக்கும் அமைச்சரவையில இடம் கொடுக்க போறாரு மோடி அப்படின்லாம் பல செய்திகள் அடிபட்டு இருக்குது. இதுதான் அண்ணாமலை அவர்களை எதிர்த்தாரு. திமுக எதிர்ப்ப கடைசி வரையிலும் உயிர்ப்புடன் வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு என்னவோ இவங்க எல்லாம் நடக்கிறத பார்த்தா, பேசுறத பார்த்தா, தொகுதி மறிவரையெல்லாம் ஸ்டாண்டும் மாறி போச்சு. இதெல்லாம் போது ஒருவேளை திமுக கூட்டணியும் உருவாகுதாங்கிறது நம்மளும் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏற்கனவே அக்கா கனிமொழி அக்கா டீ பார்ட்டி எல்லாம் கலந்துகிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை உண்மையோங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கறதுதான். அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வராரு. தென் மண்டலத்தினுடைய முதல்வர்களுடைய மாநாடு சென்னையில நடக்க போகுது. அது சம்பந்தமா திரு அமித்ஷா அவர்கள் 20ஆம் மாநாட்டுல கலந்துக்கிறதுக்காக வரப்போறாரு. இதுலயாச்சும் விஜய் அவர்கள் நம்ம கர்நாடகாவோட முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் கிட்ட பேசுவாரா மாட்டாராங்கிறது நமக்கு தெரியல. காவேரி விவகாரத்தை பேச மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு நேத்து பாருங்க, கர்நாடகாவோட வனத்துறை 3 தமிழர்களை சுட்டு கொன்னுருச்சு. இதை பத்தி பேசுவாராங்கிறது தெரியல. அதுக்கு கர்நாடகாவோட முதலமைச்சர், எங்க மாநிலத்தில் நிர்வாகத்துல நீங்க தலையிட வேண்டாம், நீங்க உங்களோட வேலையை பாருங்க, நாங்க எங்களோட வேலையை பார்க்கறோன்னு தைரியமா பேசுறாரு டி.கே. சிவகுமார். ஆனா நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல அமைதியா
இப்படிதான் உட்காந்துட்டு இருக்கிறாரு. நம்மளால ஒரு 30 செகண்டே நம்மளால இப்படி பண்ண முடியல. எப்படிதான் மனுஷன் 3 மணி நேரம், 4 மணி நேரம் இப்படியே முகத்த வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரே நமக்கு தெரியல. அவரு இன்னைக்கு அப்படிதான் அமைதியா உட்காந்துட்டு இருக்கிறாரு. டி.கே. சிவகுமார் தமிழக அரசையும், நிர்வாகத்தையும், முதலமைச்சரையும், ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கிழிக்கிற மாரி பேசிட்டு இதுக்கெல்லாம் கண்டிக்கிற அளவுக்கு தமிழக முதலமைச்சருக்கு நேரம் இல்லையோ என்னவோ நமக்கு தெரியல. நம்மளோட உரிமைய நம்ம தான் கேட்டு பெறணுங்கிறதுல முதல்வர் விஜய் அவர்கள் உறுதியா இருந்தா சரிதாங்கிறது நம்மளோட பார்வை. பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்த நிகழ்வுகள். நன்றி, வணக்கம்.